வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோட எந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபர் 2ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அது மட்டும் பார்த்திங்கன்னா புரியும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் பெரிய கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதற்கான ஒரு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்லது தான். ஏன்னா வந்து 5ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்தை பார்ப்பது, உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான 2ல் உள்ள சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது புதிய சொத்துக்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல விஷயம், உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ சூரியனோட சாரத்தில் போகிறதா இப்போ ஒரு டென்ஷனே. காரணம் என்னென்னா குரு வந்து 3ஆம் அதிபதி வந்து 3 8 போது தேவையில்லாத ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, ப்ரோனோட்டில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வம்பளை மாட்டி விட்டு ஓடிடுவாங்க, கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக வேலை வைக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு 4-5 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ கொஞ்சம் அந்த 4-5 நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து அந்த டைமில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய காலகட்டங்கள் தான். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான படம். பட் என்னென்னா கூடவே வந்து சூரியன் அஷ்டமாதிபதியும் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்னதாக விளங்குறோம், பட் அதெல்லாம் எல்லாமே சரியாயிடும். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய வெற்றிகளும் நல்ல விஷயங்களும் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மேஷத்தில் இருக்கிறது பெரிய லாபங்கள், வேலையில் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மாறிடும். ஏன்னா சுக்கிரனுக்கு ஒரு வேகமான பிளானட், கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஒரு விஷயத்தில் நல்ல ரீதியில் வந்து அடுத்தடுத்த வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும். மனைவியால் வந்து நல்ல லாபங்கள், பிஸ்னஸ் பார்ட்னர் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் சின்னதாக ஒரு நெருக்கடிகள், சின்ன நெருடுகள் இருக்கும். ஸோ அது வந்து போகும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். இது வந்து யாரை மேஜராக பாதிக்கணும், யாருக்கெல்லாம் இந்த சூரிய தசாபுத்தி அந்தரனாவது அவங்களுக்கு தான் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் இந்த பாசஸ் கிட்ட பேசுகிறது, மேலதிகாரிகள் ஓனர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் உஷாராக பேசிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். 4ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயங்களை கொடுக்குமான்னு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ வேலை நல்ல ஏற்றுங்க, நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் அது வந்து நல்ல வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபம், நல்ல வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் 9க்கு 8 அப்படின்னும் போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குமா, சில நேரம் சின்ன வாக்குவாதங்களை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். ட்ராவலெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். 9ஆம் இடம் வந்து கொஞ்சம் அயல்நாடு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போகும்போது கொஞ்சம் அந்த ட்ராவல் வந்து சின்னதாக டிஸ்டர்பன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்களில் வந்து சில பேர் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பில் இப்போ நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்து கொஞ்சம் 10க்கு 5 போது 8ஆம் இடமாக வரும்போது அகலக்காலை வச்சு எதுவும் மாட்டிக்கூடாது. ஒரு லிமிட்டோடு வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா வந்து என்னடா அது 5ல் வந்து ஆட்சியோடு இருக்கும்போது எப்படிங்கன்னா அது 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக வரும்போது தேவையில்லாத நபர்கள் வந்து புதிய தொழில் வாய்ப்புகளை கொண்டாந்து ஆசை காட்டி நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்துட்டு இருந்துங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் வண்டி வாங்கி விற்கிறவங்க, லேண்ட் வாங்கி விற்கிறவங்க வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்விக்காகவும் குழந்தைகளுடைய விஷயத்துக்காகவும் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்கள் குழந்தைகள் வந்து நம்மளை ஏதோ டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னா பிரார்த்தனை அவசியம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி
யந்திரம் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றம், நல்ல லாபங்களும், புதிய விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு தெளிவும் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி யந்திரம் புதிய ஒப்பந்தங்கள் மூலியம் பெரும் பணம், நில உலன்கள், விற்காத வீடு விற்று அதனால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகன விற்பனையில் இருக்கணும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி யந்திரம் ராகு வந்து 3ல் இருந்து புதனுடைய சாரத்தில் வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 1.5-2 மாதம் ஜூலை 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய விஷயங்கள்லாம் ராகு தசாபுத்தி யந்திரம் பெருசாக கிடைக்க போது ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி யந்திரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு 5ல் இருக்கும்போது அது உங்களோட எப்படி பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீக வளர்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடுனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதற்கான குலதெய்வத்திற்கான விஷயங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் வந்து குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து என்ன தெரிஞ்சவரை வந்து சூரியனுடைய சாரம் வந்து அஷ்டமாதிபதி சாரணும் போது குழந்தைங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, இளைய சகோதரர் கொஞ்சம் எதிர்த்து பேசுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போங்க. முடிஞ்சால் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா அஷ்டமாதிபதி திசையில் போகும்போது கொஞ்சம் வந்து அந்த நட்சத்திரநாதன் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து நமக்கு வாக்குவாதங்களையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துவார்ன்றதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அது வந்து பார்த்தா 2, 3 போதே கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து சந்தேகங்களை கிளப்பி விட்டு நம்மளை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உயர் பதவியில் சில பேர் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 9ல் சந்திரனுடைய சாரத்தில் வந்து பெரும் புகழ், ஆன்மீக வளர்ச்சி, நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. தெய்வங்களை இப்போ இந்த டைமில் வந்து உச்சாடனம் பண்ணும்போது நல்ல விஷயங்கள், இந்த டீச்சர்ஸு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அட்வொகேட்ஸு, டீச்சர்ஸு இவங்களுக்குலாம் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிற, டியூஷன் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி 5ல் உள்ள சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ஒரு சின்ன டென்ஷன் கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6, 8ஆம் அதிபதியோடு இணைந்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்ரு தோஷம்னு சொல்லுவோம். ஸோ 6, 8ஆம் அதிபதிங்கிறது துஸ்தான அதிபதியோட ஒரு 4ஆம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான். அதேமாதிரி காரகாதிபதி, தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும். ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட 6, 8ஆம் அதிபதி சேர்றதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்ரு தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருப்போம். அந்த கர்மா நம்ம தலையில் உட்காந்து நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க, சொத்துக்காக எதாவது போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் என்ன தெரிய போகுது, காட்டுக்குள்ளே வச்சு புதைச்சது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த கர்மாலாம் யாருக்கு தெரியாதுன்றோம். பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுரும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் 4ஆம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது நல்லா தெளிவாக புரியும். ஸோ இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியும். ஸோ அது என்ன ஆகும்னா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் பாதகாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களை கவுத்துட்டு உண்மையான விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி பாதகாதிபதி 6, 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானம் தாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம். ஸோ அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது, யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், உங்களது பாதகாதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமையில் போடுங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து 4ஆம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதோட பெஸ்ட்டு என்னென்னா ஏதாவது அனாதாசிரமத்துக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு போயிட்டே இருங்க. 1200 ரூபா 1000 ரூபா வரும்.
1500 அழகாக நல்ல அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டோன்னு விட்டு போயிடுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் அரிசி அவங்க சமைக்க அந்த கர்மா கிளியர் ஆகும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்தந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாகும். இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இது பண்ணலாம் விற்று விடுவாங்க ஃப்ராடு பசங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் நோட்டு புத்தகம் வாங்கிடுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா? ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க. யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாத தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைன்னா புத்தகம். ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம், நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.